ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பார்சன் ரைடர். ரொம்ப நாளாக வந்து வீடியோ வந்து பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே வந்து கடுப்பாயிருச்சு. ஸோ அதனால் புதுசாக வந்து வீடியோ வந்து பண்ணலாம். ஏன்னா நிறைய மக்கள் வந்து கேட்டது ஒன்று செயினை வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஏன்னா வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து நம்ம பாதுகாப்பாக வைக்கணும் அப்படின்னா அதுக்கு மெயினான ரீசன் வந்து செயினை வந்து க்ளீன் பண்ணணும். இங்கே பாருங்கள் செயினில் எவ்வளோ டஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து செயினை வந்து எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து 8ஆம் நம்பர் இந்த இருக்குது பாருங்கள், இதை நம்ம கலட்டணும். இதை கலட்டி இதையும் நம்ம வந்து க்ளீன் வந்து பண்ணணும். 8ஆம் நம்பர் டீ ஸ்பேனர் வந்து தேவை நமக்கு. அப்புறம் இதையும் நம்ம கலட்டி தான் க்ளீன் பண்ண போகிறோம். இதுக்கு 10ஆம் நம்பர் டீ ஸ்பேனர் வந்து தேவை. ஸோ நான் வந்து என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது அதையும் காட்டுறேன், வாங்க போகலாம். இதுதாங்க எக்யூப்மெண்ட்டு. நான் ஒரு கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 ப்ரெஷ் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து வேஸ்ட்டான ப்ரெஷ் தான். அப்புறம் வந்து 8ஆம் நம்பர் டீ ஸ்பேனரு, 10ஆம் நம்பர் டீ ஸ்பேனர் எடுத்து வச்சுருக்கேன். லூப் அடிக்கிறதுக்கு லூப்பு. இது வந்து கொலின் பாட்டில் தான். கொலின் பாட்டிலில் நான் ஃபில் பண்ணது வந்து மண்ணெண்ணெய், அதாவது கெரோசின். ஓகேவா, நீங்கள் யாரும் கொலினை வச்சு அடிச்சிடாதீங்க. ஸோ முதல்ல வந்து இதை வந்து கலட்டணும். நான் இப்போ இதை வந்து கலட்டுறேன் மக்களே. ஒரு டீ ஸ்பேனர் வாங்கி வச்சுக்கோங்க. எனக்கு கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குங்க. ஏன்னா செயினை வந்து நீங்கள் 500 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் வந்து க்ளீன் வந்து பண்ணணும். நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னா செயின் ஸ்ப்ராக்கெட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து க்ளீன் பண்ணுறது தான். நான் 2 கையை வச்சுட்டு ஒரு கையில் வீடியோ எடுக்கணும், ஒரு கையில் இதை கலட்டணுமா, அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, வேறு ஒன்று. ஸோ நீங்கள் வந்து 500 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் வந்து க்ளீன் பண்ணாட்டால் கூட 1000 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் அது க்ளீன் வந்து பண்ணுங்கள். ஏன்னா செயின் ஸ்ப்ராக்கெட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடிக்கடி மாற்ற வேண்டியிருக்கும். நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அது வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டுன்னு பாருங்கள். இங்கே ஃபுல்லாக மண் இதில் ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து நான் க்ளீன் பண்ணணும். ஸோ அதனால் நான் இதை தூக்கி வச்சிருக்கேன். இதை பார்க்கும்போது தான் எனக்கே கடுப்பாகுது, இது எப்படிரா க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே ஒவ்வொரு வண்டிக்கும் ஓனாக இருக்கும். ரைடரு பைக்கை வாங்கணும்னு ஆர்வப்பட்டவங்க நம்மளுடைய வீடியோவை ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பேனர் சைஸ்லாம் சொல்லிட்டான்ல, ஒரு டீ ஸ்பேனர் ரேட்டு வந்து அதிகபட்சமாக ஒரு 100 ருபீஸ் இருக்குங்க, அவ்வளோதான். நான் வாங்கும்போது 100 ரூபா இருந்துச்சு. நீங்கள் வாங்கும்போது ஒரு 120 ரூபா அது போடுவாங்க. அதாவது நீங்கள் வில்லேஜ் சைடு இருக்கிற ஹார்ட்வேர் கடையில் போய் வாங்குங்க. அப்படின்னா தான் அவங்க கொஞ்சம் ரேட்டு வந்து 100 ரூபா போடுவாங்க. நீங்கள் சிட்டிக்குள்ளெலாம் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ப்ரைஸ் எல்லாம் தாறுமாறாக தான் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் டஸ்ட்டு, எவ்வளோ டஸ்ட்டு இருக்குதுன்னு பாருங்கள். இதை ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து க்ளீன் வந்து பண்ணணுங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் க்ளீன் பண்ணால் தான் நமக்கு ப்ராப்பராக வண்டி அப்படிங்கிறது வண்டி மாதிரி இருக்கும். சரி, நான் வந்து க்ளீன் வந்து பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். முதல்ல நான் இதை க்ளீன் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு டைமும் கம்பெனியில் விடும்போது 200 ரூபா வாங்குகிறாங்க. இதை க்ளீன் பண்ணுறாங்களா இல்லையானுங்கிறது கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் நம்மளே சேஃப்டிக்கு நல்லா க்ளீன் பண்ணிடுவோம். அப்புறம் ஃபுல்லாமே இதை ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஃபுல்லாக இங்கே பாருங்கள், இவ்வளோ டஸ்ட்டு வந்து இருக்குது. இதோட வண்டி ஓட்டுன்னு வச்சுக்கோங்களேன், செயின் சீக்கிரமாக அடி வாங்கிடும்.
இங்கே பாருங்கள், மண்ணு தான், மண் டஸ்ட்டு. நீங்கள் வண்டியை வந்து நல்லா வச்சுருக்கணும் அப்படின்னா நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு நான் 1000க்கு பண்ணிகிட்ருக்கேன்னா இனிமேல் தொடர்ந்து 500க்கு பண்ண ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா வண்டியை பார்க்கும்போது எனக்கே என்னடா வண்டி இப்படி இருக்குது அப்படின்னு எனக்கே தோணுச்சு. இது ஒரு மாதிரி பசப்பசப்பு தன்மையோடு இருக்குங்க, ஃப்ளூயிட் டைப்பில் இருக்கும். அதனால் நீங்கள் வண்டியை வந்து க்ளீன் பண்ணணுன்னா அந்த மண்ணெண்ணெயை அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அது இது பண்ணிடும். இனிமேல் வந்து செயினை வந்து க்ளீன் பண்ணுவோம். இந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது எனக்கு ரொம்ப முக்கியம்னு தோணுது. இது பாருங்கள் எவ்வளோ இது. இதில் ஒரு ரப்பர் இருக்கும், இந்த ரப்பரை பார்த்து க்ளீன் பண்ணுங்கள். லைட்டாக இருட்டிகிட்டே வருது, நான் அதுக்குள்ளேயும் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டியிருக்கேன், கவலைப்படாதீங்க. மெயினாக செயினை வந்து க்ளீன் பண்ணி இங்கே தான் அடிக்கணும். நான் அங்கேயே அடிச்சிட்ருக்கேன், ஓகேங்களா? கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து போயிடுங்க. ஸோ அதனால் சின்ன சின்ன இடுக்கில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நான் வந்து க்ளீன் வந்து பண்ணிட்டேன். பாருங்க. ஸோ இப்போ வந்து லூப் வந்து அடிக்கணும். இப்போ லூப்புக்கு லூப் வாங்கியாச்சு. இப்போ வண்டி லைட்டாக ஆன் பண்ணிவிட்டு சுற்றுது பாருங்க. நல்லா தான் இருக்குது. இங்கே பாருங்க, டச் பண்ணோன்னே 2 அந்த எட்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் மட்டும்தான் படணும். ஸோ அதனால தான் நான் இங்கே இருங்க கை வச்சோன்னே கரெக்டாக இங்கே பாருங்கள், நான் வேறு கை வைக்கிறேன், இன்னும் 2 கோடு மார்க் தருதா. ஸோ அதுதான் வந்து கரெக்டான லூப் மெத்தடு இன்னும் இருக்குது. இது வந்து டைமண்ட் பிராண்டு. ஸோ இது வந்து ஒரு எவ்வளோ வரும், 100 ரூபா கிட்ட வரும், 120 ரூபா வரும். ஸோ இது வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஃபுல்லாமே கிளியர் வந்து பண்ணிட்டேன். நான் இதையும் க்ளீன் வந்து பண்ணிட்டேன். இங்கே இருங்க, ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்துச்சு, இதையும் க்ளீன் பண்ணியாச்சு. இருட்டு அப்படிங்கிறதுனால என்னால் வந்து கரெக்டாக சின்ன சின்ன இடுக்கில் இருக்கிறது மாதிரி க்ளீன் பண்ண முடியல. ஸோ பக்கத்தில் தான் நான் க்ளீன் பண்ணி போடணும்னு நினச்சேன், டைம் இல்லாதனால அது வந்து பண்ணேன். ஓகே, தேங்க்யூ. வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கேளுங்க, நான் கூடிய விரைவில் அதுக்கேற்ற மாதிரி போடுறேன். ஓகே, தேங்க்யூ, பை.